இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நம்ம அரசு தரப்புலேருந்து ராஜ்நாத் சிங் சொல்றாரு, இல்லாத புத்தகத்தை எப்படி நீங்க கோட் பண்றீங்க, அது அவை குறிப்பில் எப்படி அது வர முடியும், அது வர முடியாது அப்படி சொன்ன பிறகு இவர் உடனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாரு. அதில் ஒரே அமளி நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. நேற்று மின்தனம் காலையில் ஒரு மீட்டிங்கில் நான் கேள்விப்பட்டதில் டிஆர் பாலுவே ராகுல் காந்திக்கு கன்வே பண்ணார். சார், ஆஸ் டிஎம்கே வி வுட் லைக் டிஸ்கஷன் பிகாஸ் வி வாண்ட் டு ரைஸ் சர்டன் இஷ்யூஸ் அப்போ தமிழ்நாடுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். தமிழ்நாடு குறித்து பல பிரச்சனைகளை நாங்கள் இங்கே இந்த அவையில் கொண்டு வரணும்னு பார்க்குறோம், நீங்கள் ஹவுஸை நடத்த விடணும் அப்படின்னு. ஆட்சியில் பங்கு இங்கே ஒத்து வராது, எங்கள் திராவிடன் மாடலில் இது கிடையாது, நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம், நாங்கள் ஆட்சி தான், நாங்கள் அதாவது கூட்டணி ஓகே, பட் இது கிடையாது அப்படின்னா அவர் அழுத்தமாக சொன்னது ராகுல் காந்தி உள்பட பல தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாச்சு. இவ்வளோ ஓப்பனாக ஸ்டாலின் சொல்கிறாரு, ஒரு ஃபேர்மஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இதில் ராகுல் காந்திக்கு நான் கேள்விப்படுறது இந்த மாதிரி டிக்ளரேஷன் பிடிக்கல. அவர் பாருங்க, அவர் தன்னை பிரதமர் மோடியோட கம்பேர் பண்றாரு. நான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவர் பிரதமர் அவையில் வந்தால் தான் நானும் அவையில் வருவேன் அப்படியெல்லாம் நினைக்கிறார். அவர் வரலன்னா நானும் வரமாட்டேன். இவர் தன்னை பாருங்க ஒரு டயத்தில் பதவியே வேண்டான்னாரு. இப்போ அவர் மைண்டு வேற மாதிரி இருக்குது. என்ன, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். ராகுல் காந்தி முன்னாள் இராணுவ தளபதி அவருடைய அந்த புத்தகத்திலிருந்து ஒரு கருத்தை பேசினாரு. அதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற கருத்து வருது சார். இல்லைங்க, இப்போ ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை அந்த புத்தகத்துக்காகங்கிறது அது வேற ஒரு விஷயம். ஏன்னா அதில் டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் அவங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பப்ளிஷர் பெங்குவின் போய் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன, இந்த புத்தகத்துக்கு ஒன்றும் மத்திய இராணுவ அமைப்பு, நம்ம மத்திய பாதுகாப்பு அமைச்சகம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ் கொடுக்கல. அது தளபதியாக இருக்கட்டும், கல்லனாக இருக்கட்டும், யார் புத்தகம் எழுதினாலும் அது கிளியரன்ஸ் போகும். இவரோட புத்தகம் 2023 அனுப்பிச்சாரு நம்ம ஜெனரல் மனோஜ் நவவரனை. ஆனால் அந்த புத்தகம் அவர் ஜனவரி 2024 அது வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிளியரன்ஸ் கொடுக்கல. அதில் சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசுவோம், ஏன் கிளியரன்ஸ் தாமதம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதில் நடுவில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வருட காலம் பிறகு ஜனவரி 2024 வந்திருக்கணும், 2025 2 வருடமாயும் அது வரல வெளியில். அவர் போன வருடமே என்ன சொன்னார், இது எனக்கு தெரியாது, நான் புத்தகம் எழுதிட்டேன், பப்ளிஷருக்கும் பதிப்பாளர்களுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ண வேண்டிய மேட்டர் அப்படின்ட்டார். போன வருடமே சொன்னார். இந்த வருடம் அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி கிட்ட சில பேர் போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது உங்களோட ஓட்டு திருட்டு வேலை ஒட்டிக்கல, அடுத்த மேட்ரு ஏதாவதுன்னா இதை ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அந்த தளபதியும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார். அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அவர் அப்செட்டாக இருக்கிறது பழைய காரணம். அதை தவிர்த்து அவர் புத்தகம் ஒன்று கிளியரன்ஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணுறாரு. இதை எப்படியாவது நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி கொண்டு வருது, அந்த புத்தகம் தான் ஒன்றும் பப்ளிஷ் ஆகலையே. அப்போ ஒரு பிளாட் ஆகுது என்னன்னா, இதை ஒரு மெகசீனில் வரவழைப்போம், இந்த மெகசீனில் வந்ததை நீங்கள் உள்ளே போய் வச்சு அதை வச்சு பேச ஆரம்பிங்க. ஸோ அதே மாதிரி கேரவான்னு ஒரு பத்திரிகை இருக்கிறது. அந்த பத்திரிகையில் பிரதமர் மோடிக்கு எதிர்த்து, பாஜக எதிர்த்து
ஒரு இடதுசாரி காங்கிரஸ் பக்கம் உள்ள பத்திரிகை அது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த புத்தகத்திலேருந்து டைரெக்டாக கோட் போட்டு அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே போட்டாங்க. இது அவருக்கு கொடுக்கப்படுறது. இதுலேருந்து பாருங்க, உங்களுக்கு புத்தகம் வேண்டாம், இதை வச்சு ஆரம்பிங்க. அது இவர் அதே போல் போன திங்கக்கிழமை அவர் என்ன பண்ணார், இந்த திங்கள் இல்லை, போன திங்கக்கிழமை என்ன பண்ணார், இதை வச்சு ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ திருப்பி திருப்பி அந்த கேள்வி வருது. நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்றாரு, நீங்க எந்த புத்தகத்தை அந்த ஆர்டிக்கல்ல இருக்கிறதோ, அந்த கட்டுரையில அந்த புத்தகம் ஒன்றும் கிளியரா இல்லை. அந்த புக்கு வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்க, அது பப்ளிஷ் எங்க இருக்குது? இவர் என்ன பண்ணிடுறாரு, ஏன்னா இங்க பாருங்க, ராகுல் காந்தியோட நடைமுறைகளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது வெளியில எழுதுறாங்க, டைரக்ஷன் வெளியில இருந்து வருது. வெளியில அவுட் ஆஃப் இந்தியாவா? நான் சொல்வது பாராளுமன்றத்து வெளியில இருந்து வருது. ஓகே, அவுட் ஆஃப் பார்லிமெண்ட். அவுட் ஆஃப் பார்லிமெண்ட் அவருக்கு டைரக்ஷன் கிடைக்கிறது. கட்சிக்குள்ளே இருந்து கூட டைரக்ஷன் இல்லை. அது அவருக்கு துணையா வேலை செய்யறவங்க, அதை தவிர்த்து அவர் நண்பர்கள், அவங்க தான் பிளாட் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானிங் போடும் பொழுது, ஸோ அவர் அடுத்த நாள் என்ன பண்ணாரு, அந்த புத்தகத்தையே கொண்டு வந்துட்டார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, புத்தகத்தை கொண்டு வந்து காமிக்கிறார், இதோ இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ புத்தகத்தை இருக்குதுன்னா அப்போ எப்படி இது உங்கள்கிட்ட புத்தகம் வந்தது? புத்தகம் தான் பப்ளிஷ் ஆகலையே. இது ஒரு பக்கம். ஸோ அந்த புத்தகத்தை மேட்டரை வச்சுட்டு திருப்பி திருப்பி சபாநாயகர் சொல்றாரு, இங்க பாருங்க, புத்தகம் வந்து பப்ளிஷ் ஆகல. நம்ம அரசு தரப்புலேருந்து ராஜ்நாத் சிங் சொல்றாரு, இல்லாத புத்தகத்தை எப்படி நீங்க கோட் பண்றீங்க, அது அவை குறிப்பில் எப்படி அது வர முடியும், அது வர முடியாது அப்படி சொன்ன பிறகு இவர் உடனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாரு. அதில் ஒரே அமாலி நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது முடிச்சு போச்சு, சரி என்ன செய்யறது? அதனால அடுத்தது நம்ம யூஎஸ் ட்ரேட் டீலை பற்றி பட்ஜெட்டில் பேசுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி திருப்பி அந்த புத்தகத்தை வச்சுட்டு பேசுவார். அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்னங்கிறது இப்போ பப்ளிக் மேட்டர் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லத்தாக்கில் அவர் தோக்லாம் சொன்னார், தோக்லாம்ல லத்தாக்கில் அது அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, 2020 ஆகஸ்ட் மாதம் சைனாவும் இந்தியாவுக்குள்ள ஒரு டென்ஷன் வளரும் பொழுது சைனாலேருந்து 4 டேங்க் இந்த பக்கம் நகர ஆரம்பிச்சுது. நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அங்கே உண்டு, எல்லா பகுதி சரியாக டிசைட் ஆகல, அந்த பக்கம் வர நேரத்தில் இது வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அங்கே இருக்கிற நார்தன் கமாண்டர் இருக்காரு ஜோஷி, ஜெனரல் ஜோஷி, அவர் இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சொல்கிறாரு, 4 டேங்க் வருது, நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு. அந்த டேங்க் வரும்னு முன்னாடியே எதிர்பார்த்துருக்கோம், ஏன்னா நம்ம டேங்க்கெல்லாம் அந்த பக்கம் தயாராக காத்துட்ருக்கு. இவர் உடனே தளபதிங்கிற முறையில் அவர் ராஜ்நாத் சிங் சொல்கிற இந்த மாதிரி டேங்க் வருது. உடனே அவர் சொல்கிற சரி நாங்கள் பிஎம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு. இவர் சொல்கிற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் பிறகு எனக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்து சரி நீங்கள் என்ன அங்கே செய்யணுமோ செய்யுங்கோ, என் கையில் ஒரு ஹாட் பொட்டேட்டோ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு, அவர் எழுதியிருக்கார். அப்போ ஹாட் பொட்டேட்டோன்னா என்ன, எல்லை பகுதியில் அன்றாட ஏதாவது சேலஞ்ச் வந்ததுன்னா எந்த ஜெனரலாவது உடனடியாக மேலே கேட்டுட்டு தான் வேலை பண்ணுவாங்களா? அது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் சொல்லப்பட்டது. பொதுவாக ஆர்பிகே பார்டரில் எல்லா பகுதியில் ஏதாவது இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்ஓசி பாகிஸ்தான் தரப்புல தொடர்ந்து ஏதாவது அங்கேருந்து மோர்டார் ஃபயர் வரும், கன்ஷெல் ஃபயர் வந்ததுன்னா திருப்பி அடிப்பாங்க. அதுக்கு எந்த பர்மிஷன் அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லை தாண்டி ஏதாவது ஆப்ரேஷன் தான் பர்மிஷன் கேட்பாங்க பொதுவாக. இந்த கேஸில் அவங்க இங்கே வர பார்க்குறாங்க, எது நம்ம கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய மேட்டரா ஏன் ஜெனரல் நரவணே நடிச்சாரு? அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் போனப்புறம் நம்ம டேங்க் ஆல்ரெடி நம்ம 4 டேங்க் நார ஆரம்பிச்சு அவங்க பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து நீங்கள் பார்த்தீங்க, போன வருடம் ஒரு விதமாக இப்போ அமைதி நிலவுகிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா 2 தளபதிகளும் பார்த்து பேசிட்டாங்க, அண்ட் டிப்ளமேட்டிக்காகவும் நடந்தது. ஸோ இந்த புத்தகம் வர வேண்டிய நேரம் இருந்து பாருங்க, ஜனவரி 2024, அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருந்து. அதனால அரசு தரப்புல என்ன நினைச்சாங்க, இந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை திருப்பி வெளியே விட்டா சரி இருக்காது. ஏன்னா அந்த மேட்டர் இப்போ ஒரு விதமாக நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இவரோட புத்தகத்தில் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, 4 டேங்க் வந்தது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முன்கூடியே
நீங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்னன்னா அவங்க என்ன உள்ள வந்தாலும் திருப்பி அடிக்கணும்னு. அதே மாதிரி தான் ஏன்னா பாருங்க, ஒரு 4-5 வருஷமா நம்ம டேங்க் எல்லாம் அவ்வளோ அந்த உச்சத்தில் இருக்குது. அதுவே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எதுக்காக இதை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இதாச்சு, இதுக்கு அறுக்க வேண்டிய காரணம் என்ன, இது இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றார் ராகுல், இப்போ நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டீங்க, ஜெனரல் நரவணைட்டே விட்டுட்டீங்க, நவரணை என்ன பண்ணுவாரு, நீங்க எல்லாம் பயந்தாங்குழி, அதுதான் அவர் சொல்ல விரும்புறார். சபாநாயகர் என்ன சொல்றாரு, நீங்க புத்தகத்தை பார்க்காமயே நீங்க அதே கருத்தை வைங்களேன், திருப்பி வைங்களேன். ஆனா இவருக்கு வச்சனம் டைரக்ஷன்ல வெளியில எழுதியதுனால அதுக்கு மேல எப்படி போறது தெரியல. அங்கேயே நம்ம பழைய ரெக்கார்டு இருக்குமே, எல்பி ரெக்கார்ட்ல ஊசி இருக்கிற மாதிரி இவர் நின்றுட்டு இருக்காரு. என்ன பேச விடல திருப்பி திருப்பி சபாநாயகர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கலாட்டால பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பட்ஜெட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் நடந்திருக்கிறதுல, அதாவது ட்ரேட் டீல் ஒன்றும் நடக்கல, ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கு, ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு. அதுக்கு உடனடியாக வரியை குறைக்கிறேங்கிறாரு. ஏன்னா அதுல நமக்கு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் டெக்ஸ்டைல்ஸ்ல பெனிஃபிட் ஆகும், ஃபார்மால பெனிஃபிட் கிடைக்கும், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்லாம் நம்ம திருப்பி மார்க்கெட் திறக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு நல்ல விஷயம் தான் நடக்குது. அப்புறம் எல்லா நாடுகளும், ஏன்னா அமெரிக்கா இருக்கிற பொசிஷன்ல, ஏன்னா அமெரிக்கா தான் பிக்கெஸ்ட் மார்க்கெட், அமெரிக்கா தான் பெரிய இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு பெரிய சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, மோடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அதுக்கு 3 காரணம். என்ன சொல்றாரு, ஒன்னு அதானி மேல அமெரிக்காவில் இருக்கிற கேஸ் காரணத்தினால நீங்க ட்ரம்ப் கிட்ட விழுந்துட்டீங்க, அவர் காலில் விழுந்துட்டீங்க. 2வது அனில் அம்பானின்னு ஒரு தொழிலதிபர், அவர் மேல தொடர்ந்து இந்தியாவிலே கேசஸ் எல்லாம் இருக்கு. அவர் பேர் வந்துருச்சு, ஜெஃப்ரி எப்ஸ்டைன். ஜெஃப்ரி எப்ஸ்டைன்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெரிய அமெரிக்கன் ஃபைனான்சியல், நியூயார்க்ல இருந்தாரு. அவர் நெட்வொர்க் பண்ணுவாரு, பெரிய சோஷலைட்டு. அதுக்கப்புறம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். காரணம் வயது கம்மியா இருக்கிற குழந்தைகளோட அவர் பாலியல் இதுல உறவுல இது பண்ணாரு, மற்றவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு, ஒரு புரோக்கர் மாதிரி இருந்தாருன்னு. அது அவர் மேல குற்றச்சாட்டு. ஜெயிலுக்கு போனார், ஜெயிலில் தற்கொலை செஞ்சிருந்தார். அவர் கூட இருந்தவங்க இப்ப மேக்ஸ்வெல்ங்கிறவங்க இப்போ ஒன்று சிறையில் இருக்காங்க. அது ஒரு பக்கம். இவர் என்ன சொல்றாரு, உங்க ஹர்தீப் பூரி கூட அவரை பார்த்திருக்காரு, எப்ஸ்டைனை. அதனால அந்த பிரஷர்ல அவரோட உங்களுக்கு உதவி தேவைப்பட்டது, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒன்னாவதுக்கு, அதனால தான் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு. இதுல பல குற்றச்சாட்டுகள். அப்போ அவையில என்ன சொல்லப்படுறதுன்னா, நீங்க அவையில குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அனில் அம்பானியும் இல்ல, அனில் அம்பானியும் லோக்சபா மெம்பர் கிடையாது. நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆதாரம் எங்க, அவர் சொல்ற எழுதிட்டு வந்ததுதான் ஆதாரங்கிறார். இந்த பிரச்சனைனால இப்ப என்ன இருக்குன்னா, ராகுல் காந்தி அவருக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள என்ன வேணா சொல்லலாம், அது மேல உங்க மேல கேஸ் போட முடியாது, அது ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. அதே நேரத்தில் மற்ற உறுப்பினர்களா யார் இருக்காளோ, பிரதமர் உள்பட, அவங்க மேல நீங்க ஏதாவது இதுவா சொன்னீங்கன்னா, அவதூறா பேசி அதுக்கு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா, அவங்களோட பிரிவிலேஜ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது மோஷன் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு புது டெவலப்மெண்ட் என்னன்னா, நம்ம நிஷிகாந்த் துபேங்கிற ஒரு பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தான் தொடர்ந்து காந்தி குடும்பத்தையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய தகவல் வச்சிருக்காரு அவங்கள பத்தி. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இல்ல நான் பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வர மாட்டேன், நான் கொண்டு போறது என்னன்னா இந்த அவையிலேருந்து அவரை நீக்கணும், அவர் மேல தடை விதிக்கணும். அந்த மாதிரி பண்ண முடியுமா, பாராளுமன்றம் செய்யுமா, அந்த மாதிரி பிஜேபி தலைமை யோசிக்கிறதாங்கிறது எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தகவல் கிடையாது. ஆனா இவரை ஒரு த்ரெட் மாதிரி கொடுக்குறாரு கோபாலகிருஷ்ணன் சார். இப்போ நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்திக்கான சப்போர்ட் இந்த இஷ்யூல எப்படி சார் இருக்கு? இதாவது பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெருந்தலைவர்கள்லாம் பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. இவர் என்ன வைக்கிறதோ அதுதான் சரிங்கிறாங்க. அதுல பாருங்க, அவர் கூட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, நம்ம ஜோதிபடி மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்லாம் அவர் கூடயே இருக்காங்க. ஆனா சீனியர் லீடர்ஸ்லாம் இதுவா இருக்கா, இது காங்கிரஸ் கட்சி பொறுத்து மட்டும். ஆனா மற்ற எதிர்கட்சிகள் இருக்கு பாருங்க, இப்ப திரிணாமுல் காங்கிரஸோ, நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கூட, அவங்க என்ன சொல்றாங்க, பாராளுமன்றத்தை நடத்த விடாம இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இங்க
மத்திய அரசு மேல தேர்தலுக்கு முன்பாக சில குற்றச்சாட்டுகளை வச்சு அது எல்லாத்திலும் பேசணும்னு விரும்பப்படுறோம். நீங்க அவைய கலைக்கிறீங்களே. அதனால நேற்று முன்தினம் காலையில ஒரு மீட்டிங்ல நான் கேள்விப்பட்டதுல டிஆர் பாலுவே ராகுல் காந்திட்ட கன்வே பண்ணார். சார், ஆஸ் டிஎம்கே வி வுட் லைக் டிஸ்கஷன் பிகாஸ் வி வாண்ட் டு ரைஸ் சர்டன் இஷ்யூஸ் அபவுட் தமிழ்நாடுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு குறித்து சில பல பிரச்சனைகளை நாங்கள் இங்கே இந்த அவையில் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து ஹவுஸை நடத்த விடணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் சதாபதி ராய்னு ஒரு திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு உறுப்பினர் மீட்டிங்கில் இருந்தாங்க. அவங்களும் அதே கருத்து சொன்னாங்க. ராகுல் காந்தி சொன்னார், இல்லை இல்லை ஆப்போசிஷன் ஒன்றா பண்ணணும். உடனே அவங்க ஃபோன் போட்டு அபிஷேக் பானர்ஜி வர வச்சாங்க அந்த ரூமுக்கு. அபிஷேக் பானர்ஜி கிளீனாக சொல்லிக்க பாருங்க, பாராளுமன்றம் நடக்கணும். ஏன்னா எங்களுக்கு மாநில தேர்தலுக்கு முன்பாக இது கடைசி தொடருது செஷன். இதில் நாங்கள் பேசலைன்னா எங்களுக்கு எங்கே பேசுவோம்? நீங்கள் அவையை நடக்க விடாமல் பண்ணுறீங்க. அதனால் ஸ்பீக்கருக்கு எதிர்த்து கொடுத்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொடுத்தாங்க, நோட்டீஸ். அதில் திரிணாமுல் கையெழுத்து போட விட்டாங்க, மறுத்துட்டாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டோம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இவர் ராகுல் காந்தி ஏதோ தனக்காக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, தன்னையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருன்னு திரிணாமுல் தலைவர்கள்னு சொல்கிறாங்க. டிஎம்கே வெளிப்பட சொல்லாமல் உள்ள சொல்லிக்கிறாங்க. சார், நான் இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் உறவு டெல்லியில் எப்படி இருக்கு? டெல்லியில் பாருங்க, நேற்றுக்கு அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் தரம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. அதுக்கு இங்கே ரொம்ப பப்ளிசிட்டி வேற. அதாவது இங்கே ஒத்து வராது, ஆட்சியில பங்கு இங்கே ஒத்து வராது, எங்க திராவிடன் மாடல்ல இது கிடையாது, நாங்க தனியாக தான் போட்டியிடுவோம், நாங்க ஆட்சி தான், நாங்க அதாவது கூட்டணி ஓகே, பட் இது கிடையாது அப்படின்னு அவர் அழுத்தமா சொன்னது ராகுல் காந்தி உள்பட பல தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சு. இவ்வளவு ஓப்பனா ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு ஃபேமஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இதுல ராகுல் காந்திக்கு நான் கேள்விப்படுறது இந்த மாதிரி டிக்ளரேஷன் பிடிக்கல. ஏன்னா இந்த கருத்தை முன்னாடியே கனிமொழி போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இது ஒத்து வராது, நீங்க அதிகமா சீட்டு கேட்கறதும் உங்களுக்கு கட்சியோட பலம் அவ்வளவு இல்லைன்னு நாங்க கருதுகிறோம், அதையும் சொல்லிட்டாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு என்ன தோணுது, இல்ல இல்ல நம்ம வந்து நம்மள ஒண்ணு மதிக்க மாட்டேங்கிறாங்க, காங்கிரஸுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கட்சி தலைவர்கள், அதாவது சில தலைவர்கள் சொல்லுவது தமிழ்நாட்டில் கரெக்டா தான் சொல்றாங்க, அதனால வை நாட் ஷேர் பவர், இதுல என்ன தப்பு? ஜார்க்கண்டில் இல்லையா மாடல்? சந்திரபாபு நாயுடு செய்யலையா? இதுல எல்லா இடத்துலயும் தானே கோலிஷன் நடக்குது, இவர் டிஎம்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அதை தவிர்த்து இவங்களும் போய் சொல்றாங்க, இங்க பாருங்க நம்ம கமிட்டி போட்டோம் டிசம்பர் 5 பேச்சுவார்த்தைகளுக்கு, இதுவரை கமிட்டி போடாம சரி இப்ப பிப்ரவரி 22 தொடங்கும் இப்ப சொல்றாங்க. கரெக்டா நாங்க பிஸியா இருக்கார், முதல்வர் பிஸியா இருக்கார், எல்லாம் ஏன்னா டேட் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் இனாகிரேட் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்கீம்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தோக்கிட்டு இருக்காரு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டெல்லி லெவல்ல, அதாவது இப்போ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ப சிதம்பரமோ செல்வ பெருந்தகை அவங்க விரும்பல இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கணும். அவங்க சொல்வது என்னன்னா, சரி அலையன்ஸோ பண்ண போகிறோம், அலையன்ஸ் இதை பொறுத்த வேறு இது கிடையாது, ஆனால் நம்ம கேட்குற விதம் வேறு விதமாக கேட்கணும், இவ்வளவு ஹார்டாக ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. நம்ம மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறதெல்லாம் இல்லை, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குறது, இந்த டென்ஷன் தேவையில்லை, ஏன்னா நம்மளோ வெளியில் விட்டுட்டு போகிறது இல்லை. ஆனால் இன்னொரு சைடு இப்போ ஸ்டாலின் ஓப்பனாக சொன்ன பிறகு காங்கிரஸ் முன்னாடி ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு. ஒன்று ஸ்டாலின் சொல்கிற ஃபார்முலா ஒத்துக்கணும், இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேடணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் தேடுறதுக்கான முடிவு ராகுல் காந்தி எடுப்பாரா? இல்லை, காங்கிரஸ் இவ்வளவு தீவிரமா ஆட்சியில் பகிர்வு அப்படின்னு இதுக்கு முன்னாடி எப்பவுமே இவ்வளவு வலிமையா கேட்கல. ஆனா இந்த முறை ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே இதை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது பீகாரில் கூட நீங்கள் பார்த்தீங்க கோபாலகிருஷ்ணன், என்ன எல்லாம் கரெக்டாக போயிருந்து, தேஜஸ்வி நல்ல ஃப்ரெண்டு, இங்கே எப்படி இங்கே ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் சோனியாக்கெல்லாம் நல்ல உறவு இருக்குது, அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் சீட்டு வந்து மேட்ரு வந்தோடனே ராகுல் காந்திக்கும் தேஜஸ்விக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. இல்லை ராகுல் காந்தி அதுக்கு பிறகு 2 மாதம் கான்டாக்டில் வரல, தேஜஸ்வி பார்க்கல, கடைசியில் அவசரமாக ஏதோ ஒரு சீட்டு ஒப்பந்தம் ஆச்சு, கொஞ்சம் சீட்டு கூடி கொடுத்தாங்க. ஸோ ராகுல் காந்தி கிட்ட டீல் பண்ணுறது இப்போ திமுக தலைமையை புரிஞ்சிருச்சு, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகிறது. ஏன்னா அவரை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பாருங்க, இது ஒத்துண்டு ஆடனா எப்போ ஒத்துண்டா முடிச்சிருக்கணுமே,
இந்த நேரத்துல இந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஆட்சியில பங்கு கொண்டது எப்ப ஆரம்பிச்சது? எப்ப அமித்ஷா வந்து அதிமுகவோட அலையன்ஸ் சொன்ன பிறகு, இந்த மாதிரி வரப்போறது என்டிஏ ஆட்சி தான். பிஜேபி கட்டாயமாக அந்த ஆட்சியில இருக்குன்னு சொன்ன உடனேயே, அதுதான் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ஒரு இதுவா கிடைச்சது. ஓ! அவங்க கேட்கும்போது நம்மளும் ஓப்பனா கேட்கணும்னு அப்போலேருந்து ஆரம்பிச்சு விட்டது. இப்ப பாருங்க நயினார் புது லைன் கொடுத்துட்டார். எங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. எங்களுக்கு டிஎம்கே ஆட்சி வீழ்த்தணும். இபிஎஸ் தான் எங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இதெல்லாம் ஒரு புது ட்விஸ்ட் இது. பிஜேபி அங்க கேட்கறாங்க சொல்லி இவங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பிஜேபி எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. இபிஎஸ் தான் எங்க தலைவர். ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இபிஎஸ் தரப்புல சொல்லப்படுறது எங்க மேல பிரஷர் இப்ப போடாதீங்க. பப்ளிக் அதை பத்தி பேசாதீங்க. முதல்ல தேர்தல் நடக்கட்டும். தேர்தல் முடிந்த பிறகு அதுல வர ரிசல்ட்டை பார்த்துட்டு அதெல்லாம் யோசிக்கிறான். பிஜேபிக்கு பங்கு இருக்குமா, பங்கு இருக்காதா, அதிமுக ஆட்சி பிடிக்குதா, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்ப எதுக்கு பேசுவோம்? அனாவசியமா அது தேவையில்லை. பப்ளிக் டிஸ்கஷன் வேண்டான்னு அது அமித்ஷாவும் ஒத்துட்டு இருக்காரு. இல்ல சார், அதான் பாஜக அவரோட ஒத்துக்கிட்டாங்க. ஆனா காங்கிரஸ்ல இவ்வளவு விஷயம் நடக்கிறது. செல்வப்பிரந்தகை என்ன சொல்றாரு? கட்சி தலைமை பேசும் அப்படின்னு சொல்றாரு. திமுக தலைமை அறிவிச்சிட்டாங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆட்சி பகிர்வு இல்லைன்னு. ஆனா ராகுல் காந்திக்கு இந்த அப்டேட் எல்லாமே தெரியும். ஆனா அவர் அமைதியா இருக்கிறாரே. இல்ல அவரு என்ன நினைக்கிறாரு? நம்ம சரின்னு உடனே சொல்லிட்டான்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சரண்டர் பண்ண மாதிரி எதுக்கு பண்ணணும்? அவங்க வரட்டும், இது பண்ணட்டும். சார் இதற்கிடையே இதுக்கு சேகரையா இடையே சார், சேகரையா சார். கோபால ஆ, கோபாலகிருஷ்ணன் இது இடையே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு இன்னைக்கு. ம், வைகோவும் துரை வைகோவும் இன்னைக்கு போய் ராகுல் காந்தி சந்திச்சிருக்காங்க. ம், இன்னைக்கு ராகுல் காந்தி சந்திச்சு வைகோ அவர் பாராளுமன்றத்தில் பேசின இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்பீச்சஸ், அதோட ஒரு புக்கை நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் போட்டதா நான் கேள்விப்படுறேன். ராகுல் காந்தி வந்து ஈழத் தமிழர்களுக்காக எவ்வளவு வைகோ சப்போர்ட் கொடுத்துருக்காரு ராகுல் காந்திக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாது. இவர் நடுவில் இவரோட அரசியலே மாறித்து போய் பிரபாகரனை போய் பார்த்துட்டு வந்தாரு, விடுதலை புலி தலைவர். அதெல்லாம் இவருக்கு ராகுல் காந்தி இருக்குமா தெரியாது. பட் இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப கட்டாயமாக தமிழ்நாடுல இருக்கிற நிலவரத்தை பேசியிருப்பாங்க. வைகோ வந்து ஆல்ரெடி பப்ளிக்கா சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. அது ஒரு பக்கம். ராகுல் காந்தி இன்னும் நினைக்கிறார் என்னன்னா, ஏன்னா அவர் உள்ள பாருங்க, அவர் பிடிச்சபடியா இருக்காரு. அவரு என்ன ஆட்சியில ஒத்துக்கிறது, என்ன தாற்றம், என்ன வாட் இஸ் த ரீசன்? இப்போ ஸ்டாலின் கடைசி முறை என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சரி சோனியா காந்தியாவது இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஏன்னா கனிமொழியை போய் சந்திக்க சொல்லும் போது கனிமொழி சோனியா ஒருத்தர் பார்த்தா கொஞ்சம் மேட்ரு இதாகும். ஏன்னா ராகுல் காந்தி ஒரு பிடிச்ச பிடியில தான் இருக்காரு. இதுவரையில் ஒன்றும் மாறினா மாதிரி தெரியல. ஏன்னா பாருங்க, இது எப்படி முடியும்னா, ஒன்று காங்கிரஸ் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி ஆகணும், இல்ல நம்ம ஸ்டாலின் ஐயா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஃபார்முலா கொடுக்கணும். சரி இன்னும் அதிக சீட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லணும். அந்த அதிக சீட்டை எப்படி தருவாங்க? ஏன்னா திமுக தலைமை நினைக்கிறது என்னன்னா, அவங்க சர்வே எல்லாம் பண்ணி காங்கிரஸுக்கு ரொம்ப சீட்டெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறாங்க. சார், இப்போ ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும்ல. அப்ப இந்த கேம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்குது. அந்த ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கக்கூடிய அந்த கேம்ல யாருக்கு லாஸ்ன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கா, காங்கிரஸ்கா? பாருங்க, காங்கிரஸுக்கு இப்ப இருக்கிற காங்கிரஸோட நிலைமை பார்த்தீங்கன்னா எதுவுமே லாஸ் இல்லை. ஆனா காங்கிரஸ் அந்த கூட்டணியிலேருந்து கிளம்பிடுச்சுன்னா அது டிஎம்கேக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ம், என்ன பிரச்சனை சொல்லட்டுமா? பர்செப்ஷன். பாருங்க, ஆப்டிக்ஸ் சொல்லுவாங்களே, ஓ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்து காங்கிரஸ் கிளம்பிருச்சேன்னு. இப்ப காங்கிரஸ் கிளம்பிடுச்சு வச்சுக்கோங்க, அது எந்த பக்கம் போறதுன்னு இருக்கு. அதாவது ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ விஜய் பக்கம் போறதுக்கான இதெல்லாம் நான் இது நடந்தா அது நடந்தா நான் பெரிய இஃப் ஒன்று போடுறேன். இப்ப இந்த இதுல வந்து ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்துட்டாரு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க தான் பண்ணுங்க. அதே நேரத்துல நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன? டிஎம்கே தலைமை இஸ் ரெடி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து we are prepared உள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு இதை தவிர்க்கிறதுக்கு ஸ்டாலின் முடிவு நிறைய முயற்சி பண்ணுவார். முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாரு.
கொஞ்சம் அட்ராக்டிவாக ஆஃபர்லாம் கொடுப்பார். சரி இன்னும் 10 சீட்டு வச்சுக்கோங்க ஏதாவது சொல்லுவார். ஆனால் ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ தற்சமயம். இல்ல ஒரு ஆப்ஷன் நீங்க சொன்னீங்க, கன்வின்ஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆவாருன்னு சொன்னீங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, மக்களை சந்திக்கிறதுக்கும் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் ஆவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் காங்கிரஸ் கட்சியை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணுவாரா? அந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு தன் மீதான நம்பிக்கை இல்லையா? 234 தொகுதியிலையும் ஸ்டாலின் போட்டியிடுகிறார், ஸ்டாலின் தான் வேட்பாளர் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கிறாரே. இல்லை அது சரிங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சில ஆன்டி இன்கம்பன்சி பெருசாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து கூட்டணியில் கொஞ்சம் ஒரு சலசலப்பே பாருங்க. இப்போ ஆல்ரெடி திமுக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது காங்கிரஸ் இந்த மேலிடம் எதுக்கு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க? முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி பேச விட்டது, அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் பேசினது. சரி இவங்க தனிப்பட்ட அதனால தான் பாருங்க நேற்றுக்கு இந்தியா டுடே கான்க்ளேவில் என்ன ஸ்டாலின் ராகுல் காந்தி பற்றியோ காங்கிரஸ் தலைமை பற்றி எடுக்க சில நபர்கள் இதை வந்து ஒரு இது பண்ணுறாங்க, அனாவசியமாக கன்ஃபியூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாரு அவர். இது பட் இந்த சில நபர்கள் சாதாரண நபர்கள் இல்லை. ராகுல் காந்தியிடம் பேசி இது பண்ண இதுதான் இது. ஏன்னா ராகுல் காந்தி பாருங்க, அவருக்கு என்னன்னா காங்கிரஸோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தை வந்து யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. பாஜக நம்மளை மட்டம் தட்டுறதுனால இவங்களும் மட்டமா நினைக்கிறாங்க, சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் நம்ம கட்டாயம் ஜெயிப்போம், 29ல் மோடி ஆட்சி முடிஞ்சிடும், காங்கிரஸ் தான் வரப்போறது அப்படின்னு அவர் ஒரு கன்வின்ஸா இருக்கார். அவர் அந்த கன்விக்ஷனுக்கு காரணம் நமக்கு மற்றவர்களுக்கு புரியல, கட்சியில் இருக்க தலைவர்களுக்கும் புரியல. பட் அவர் கன்வின்ஸ்டா இருக்காரு. சார் ஒரு முக்கியமான விஷயம்தான், இங்க தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகக்கு போகும், ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரு திமுக அப்படிங்கிற அந்த செயின்ல இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை இலக்கத்துல நம்பர்ஸ் கேட்குறாங்க. எப்படி சமாளிக்க போறாங்க? விசிகாவும் ஒரு இரட்டை இலக்கத்துல கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்கெனிங் சண்டை அதிமுக கூட்டணிக்குள்ள இல்லை. ஸோ இது ஒரு ஈஸி ஃபேக்டரா? 2021 ஸ்டாலினுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளை விட, 24 இருந்ததை விட, இன்னும் சொல்லப்போனால் 2019 இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகலாம் இந்த வருஷம் இருக்கு 26. இல்ல இருக்குது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இந்த கட்சிகள்லாம் எங்களுக்கு டபுள் டிஜிட்ல கொடுக்கணும்னு சொல்ற காரணம் என்னன்னா, சரி திமுகவோட பொசிஷன் வந்து அவ்வளவு மோசமா இல்லை, அதே நேரத்தில் அவ்வளோ ரொம்ப நன்னா இல்லை. அவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போனோம் அந்த மாதிரி இல்லை. அண்ட் களம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கேட்கலன்னா நம்ம எப்போ கேட்கறது? அதனால தான் அவங்க இது பாருங்க ஹார்ட் பார்கெனிங் நடக்குது, பேரம் பேசுறாங்க. இது அரசியல்ல பேரம் பேசுறது நார்மல் தேர்தல் நேரத்தில். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு நெருக்கடி வர காரணம் என்னன்னா, இந்த அலையன்ஸை மேனேஜ் பண்ணாதான் நன்னா ஜெயிக்க முடியும். இந்த அலையன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அது காங்கிரஸ் கொடுத்த டிஸ்டர்பன்ஸ். இது இப்ப காங்கிரஸ் குவைட்டா வந்து பேசி எங்களை சீட் அதிகமா கொடுக்குன்னு ராகுல் காந்தியே பேசியிருந்தார் வச்சுக்கோ. ஏன்னா ஸ்டாலின் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த கிரீஷ் சோடங்கர் மாதிரி ஆள்லாம் வரக்கூடாது, நம்மகிட்ட டைரக்டா ராகுல் காந்தி பேசணும்னு எதிர்பார்த்தார் ஸ்டாலின். கிரீஷ் சோடங்கரை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சரியா போல, அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஏன் ராகுல் டைரக்டா பேச மாட்டேங்கிறாரு? இல்ல அவர் என்ன நினைக்கிறாரு, நான் என்ன பேசணும், அவங்க வந்து பேசட்டும். ஏன்னா பாருங்க ராகுல் காந்தி அவருக்கு ஒரு இது இருக்குது. நீங்க பாராளுமன்றத்துல எல்லாம் என்ன நினைக்கிறாரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஒரு டயத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிருந்தாரு. இப்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆயிடுச்சு. இது நான் நினைக்கிறது கரெக்ட், நான் சொல்வது கரெக்ட், நான் சொல்வது ஏத்துக்கணும். அவர் பாருங்க, அவர் தன்னை பிரதமர் மோடியோட கம்பேர் பண்றாரு. நான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவர் பிரதமர். அவர் பிரதமர் அவையில வந்தாதான் நானும் அவையில வருவேன், அப்படி எல்லாம் நினைக்கிறார் அவர். அவர் வரலன்னா நானும் வரமாட்டேன். இவர் தன்னை பாருங்க ஒரு டயத்துல பதவியே வேண்டான்னாரு. இப்ப அவர் மைண்ட் வேற மாதிரி இருக்குது. என்ன, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால ஐ வில் அசர்ட் மை செல்ஃப் அப்படின்னு அவர் போறாரு. இதுல சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. சார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டார்
அப்புறம் அவருக்கு தேசிய பொறுப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் அவர் மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க. அது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவரோட டெர்ம் முடிஞ்சிருச்சு. முன்னயே முடிஞ்சிருச்சு. அவர் எக்ஸ்டென்ஷன்ல இருந்தாரு. இதுல என்ன வந்ததுன்னா, ஒரு டயத்துல பார்த்தீங்கன்னா, போன லோக்சபா தேர்தல்ல கூட அ அப்ப கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அண்ணாமலை செ இவர் நம்ப கேசவ விநாயகம் 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் மாரி தான் ஆப்பரேட் பண்றாங்கன்னு, இவங்க 2 பேர் மேலயே புகார்கள் இருந்தது. மத்த தலைவர்கள். அதுக்கு பிறகு போக போக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அ நகர முடியாத சூழ்நிலை வந்த பிறகு, அண்ணாமலைக்கே கேசவ விநாயகம் மேல கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்தாரு. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்கனைசேஷன் லெவல்ல வேலை செய்யும் பொழுது, ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன நினைக்கிறது பாருங்க, யார் இந்த கட்டமைப்பு அதாவது ஆர்கனைசேஷனல் மேட்டர்ஸ்ல பார்க்கிறவங்களுக்கு தே ஹேவ் டு ஃபங்ஷன் இன் அ நான் பார்ட்டிசன் வே. அதாவது எந்த பக்கமும் எடுக்காம, எந்த கோஷ்டி இல்லாம ஆப்பரேட் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் தலைமை எப்போதும் எதிர்பார்க்குது. இவர் மேல குற்றச்சாட்டு என்னன்னா, இவரே ஒரு குரூப்பை இது பண்றாரு. ஹி ஹஸ் ஃபேவரைட்ஸ் அண்ட் இவர் தான் ஆக்சுவல் பவர் மாரி இருக்காரு. ஸோ இந்த புகார்கள் மேல போகும்பொழுது, மேல இடத்துல என்ன நினைக்கிறாங்க, நயினார் நாகேந்திரனுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு குடுத்துருக்கோம். அவர் பொறுப்புல எந்த விதமான தடை வரக்கூடாது. ஏன்னா இந்த பாருங்க மேலிடம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பிஜேபி மேலிடத்துல ஒரே கோல் தான். என்ன? டிஎம்கே திருப்பி வரக்கூடாது. அதற்காக என்ன சாக்ரிஃபைஸ் வேணாலும் நம்ம பண்ணலாம். நமக்கு சீட்டு கொஞ்சம் குறைச்சு அதனால தான் பாருங்க பிஎல் சந்தோஷ் இப்ப சமீபத்துல இந்த சென்னையில நடந்த மீட்டிங்ல சொல்லிட்டாரு, அதிகமா சீட் எதிர்பார்க்காதீங்க. காங்கிரஸ் மாதிரி இப்ப டிஎம்கே பிரச்சனை ஆரவே நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம். எத்தனை சீட்டு கிடைக்கிறதோ அவர் ஒரு ஃபிகர் கூட சொன்னார் 20%க்குள்ள கிடைச்சுன்னா ஓகே. ஏன்னா நம்ம எவ்வளவு சீட் இல்லை, நமக்கு டிஎம்கே பிஜேபி பொறுத்த மட்டும் மேலிடத்துக்கு பொறுத்த மட்டும் இஃப் வி டிஃபீட் டிஎம்கே நமக்கு அது விக்டரி நேஷனல் லெவல்ல. ஸோ அந்த அப்ரோச் இருக்கும்போது கேசவ விநாயகம் இப்போ இந்த நேரத்தில் லெட் ஹிம் கெட் பேக். அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைமையும் வாட்ச் பண்றது. அவங்க பார்ட்டி அவங்க ஆர்எஸ்எஸ் செட்டப்ல இருந்து யார் போறாங்களோ அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்க, அவங்க மேல நிறைய புகார் வந்தா விட்ரா பண்ணிடுவாங்க. இந்த மேட்டர் மோகன் பாகவத் வரல் போகும். அப்படி மோகன் பாகவத் வரல் போச்சு வச்சுக்கோங்க, அவங்க முடிவு பண்ணாங்க சரி லெட் ஹிம் கம் பேக். இந்த மாதிரி தான் அவருக்கு ஆச்சு. உங்களுக்கு தெரியும், இவர் சஞ்சய் ஜோஷின்னு இருந்தார் ஆமா. ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி. அவருக்கும் சில பிரச்சனை வந்து அவரை விட்ரா பண்ணிட்டாங்க. சோ இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதாவது கட்சி மேலிடத்தை பொறுத்த மட்டும் இது ஒன்றும் இல்லை. பட் ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்து அதனால சில பாதகம் ஏற்படுறது, அதனால பிரச்சனை வருது, அதனால சில கோஷ்டி பூசல்கள் வருதுன்னா அவங்க நாத்திடுவாங்க. அண்ட் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, கூட்டணிக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும், திமுக அரசை வீழ்த்தணும். இதே ஒரே இதில் தான் பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி, இவங்க அதே தான் பார்க்குறாங்க. ஏதாவது பாதகமாக இருக்கா நாத்திரு, பிரச்சனையாக இருக்கா நாத்திரு. ஏன் அண்ணாமலையை கொஞ்சம் நீங்கள் சைடில் வாங்க சொன்ன காரணமே இதுதான். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க திரு சேகர் ஐயர். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகுந்த நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.